வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தக்காளி வந்து அவ்வளோ விலை கம்மியா வித்துட்டு இருக்கு. 25 ரூபாய்க்கு 2 கிலோ, சில சமயம் 10 ரூபாய்க்கே 1 கிலோ அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ஒரு தக்காளி தொக்கு, அதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து மல்டி பர்பஸா யூஸ் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா அப்படின்னு எல்லா டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுந்தாலும் அட்டகாசமா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா 3-4 மாசம் வரைக்கும் தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணால பார்த்தாலே வாயில எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி தொக்கு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு வெந்தயம் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும், அதனால கடைசியா சேர்த்தா நமக்கு கரெக்டா இருக்கும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே விட்டோம் அப்படின்னா லேசா ஏதாவது ஈரம் இருந்தாலும் காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை போல நம்ம ரஃபா கட் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல வந்து 50 கிராம் இருக்கு. இதுல இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி சின்ன சின்னதா அழகா பிரிச்சுக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள புளியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். தக்காளி பாருங்க தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நடுவில் கிளறி விட்டுக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகி தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்க பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு சாஃப்ட் ஆயாச்சு. நம்ம விட்ட எண்ணெயும் பாருங்களேன் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வதக்கின தக்காளி புளி நல்லா சூடு ஆறி எடுத்து மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மெஷரிங் கப்ல 1/4 கப்பு மிளகாய் பொடி எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே கப்ல 3/4 கப்பு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், வெந்தயம், ஜீரகம், கடுகு இது போல நான் பவுடர் பண்ணிருக்கேன். இந்த பவுடரையும் இதுல சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். பாருங்க இது போல நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம தக்காளி தொக்குக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். மெஷரிங் கப்ல 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். 4 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி தொக்க இந்த தாளிப்புல சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தொக்குக்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அப்பதான் வந்து இது 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். இந்த சூடான எண்ணெயில நம்ம தக்காளி தொக்கை வந்து வதக்கறதுனால நம்ம மிளகா பொடி எல்லாம் பச்சையா சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனையும் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தக்காளி தொக்கு சூடு ஆறினதுக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டிலையோ இல்ல செராமிக் ஜார்லயோ நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தக்காளி தொக்கு பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. சூடு ஆறினதுக்கு அப்புறம் இந்த பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லா டிஃபனுக்குமே இது நல்லா இருக்கும் அப்படின்னு. வந்து இன்னைக்கு டிஃபன் வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த தக்காளி தொக்கு. நம்ம எடுத்துக்கிறச்சே வந்து எண்ணெய் ஃபுல்லா நல்லா இதுலயே டிராப் பண்ணிட்டு தொக்கு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் இதுலயே இருக்கும். அது வந்து ப்ரிசர்வேட்டிவாவும் நமக்கு வேலை செய்யும். இன்னைக்கு நல்லா சாஃப்டான இட்லியோட இந்த தக்காளி தொக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கண்ணால பார்த்தாலே வந்து வாயில் எச்சில் ஊறுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.
பிரமாதமா இருக்கு. நல்லா உப்பு புளிப்பு காரமா ரொம்பவே அருமையா இருக்கு. இது இந்த இட்லியோட மட்டும் இல்ல, தோசை, ரவா தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியூர் போறோம் அப்படின்னா அழகா பாட்டில் எடுத்துன்னு போயிட்டோம்னா நம்ம இந்த எல்லா டிஃபனுக்குமே தொட்டுண்டு சாப்பிடலாம். இந்த தக்காளி தொக்குல வந்து பூண்டு எதுவும் போடாம நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதுவும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில பண்ணணும் அப்படின்னா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில பண்ணிக்கலாம். தொக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டாதான் ரொம்ப நாளைக்கும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இந்த தக்காளி தொக்குக்காக நம்ம தக்காளி வாங்கும் போது நல்லா பழுத்த தக்காளியா இருக்கணும். அதுல நல்லா ஃபார்மா இருக்கணும். எங்கேயும் அடிபட்டது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சிகப்பு கலர்ல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தொக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா வரும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம 1/2 கிலோ தக்காளியில பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய பாட்டில் வந்திருக்கு. இதே நம்ம மார்க்கெட்ல வாங்கினோம் அப்படின்னா இதோட விலை வந்து எங்கேயோ போயிடும். நம்ம வீட்லயே பண்ணும்போது ரொம்ப எக்கானமியாவும் இருக்கும். காத்தால அர்ஜென்ட் சட்னி அரைக்கிறது டைம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு யூஸ் ஆகும். லஞ்ச் பாக்ஸ் வந்து சூட சாதம் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் விட்டுண்டு தக்காளி தொக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சாதமா நம்ம கிளறி எடுத்துன்னு போலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து வடை, அப்பளம், சிப்ஸ் எது இருந்தாலும் ஓகே, எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். அளவுகள் வந்து கரெக்டா இருக்கு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தக்காளி தொக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்டகாசமா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.